உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ தேர்ட் லெசன். ஓகேங்களா, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இதுவுமே சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, உணவு பாதுகாப்பின் வரையறை, பொருள், அதோடய மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். உணவு தானியங்கள் கிடைத்தல் மற்றும் அணுகுதல். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்கும் திறன் மற்றும் விவசாய கொள்கை. ஓகேங்களா, வறுமையின் பல பரிமாணத்தன்மை. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து சுகாதார நிலையம் மற்றும் கொள்கைகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து எதனால் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா, ஸோ அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அறிமுகம் என்னென்னா, இன்ட்ரோடக்ஷன். மக்கள் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பராமரிப்பதற்காக உண்ணுதல் மற்றும் பருகுதலுக்கு பயன்படும் எந்த ஒரு பொருளும் உணவு என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்க, மக்களின் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பராமரிப்பதற்கு உண்ணுதல் மற்றும் பருகுதலுக்கு பயன்படும் எந்த ஒரு பொருளும் என்ன சொல்கிறாங்க, உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிக்கும். ஓகேங்களா, அடுத்தது உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன? ஸோ உணவு பாதுகாப்பு, ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உணவு பாதுகாப்பினை பின்வருமாறு வரையறுக்கிறது. என்ன சொல்கிறாங்க, எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ FAO, ஓகேங்களா, 2009 சொல்லியிருக்காங்க. இந்த விரிவான வரையறை உணவு சத்துமிக்கதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதோடு அது பாதுகாப்பு மிக்க ஊட்டச்சத்தினை பெற வேறு சில அம்சங்கள் தேவைப்படுவதையும் உணர்த்துகின்றன. புகழ்மிக்க வேளாண்மை விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதனின் கருத்துப்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? MS சுவாமிநாதன். ஸோ உணவின் அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் என்னென்னு பார்த்தா, உணவு இருப்பு, அணுகல் மற்றும் உட்கொள்ளுதல். ஸோ உணவு இருப்பு அப்படின்னா ஸ்டாக்கு, ஓகேங்களா, அணுகல் மற்றும் உட்கொள்ளுதல். உணவு இருப்பு என்பது தேவையான அளவுகளில் உணவுப் பொருட்கள் சேமிப்பை குறிக்கும். இது உள்நாட்டு உற்பத்தி இருப்பு மற்றும் இறக்குமதியின் மாற்றங்கள் பற்றிய ஒரு செயல்பாடாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, உணவுக்கான அணுகல் என்பது முதன்மையாக வாங்கும் திறன் பற்றி கூற்றாகும். ஸோ அணுகல்ன்றது அதை கன்சூம் பண்ணுறது, கொள்முதல் செய்கிறது. எனவே இது ஈட்டுதலுக்கான திறன்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளுடன் நெருக்கமான இணைக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஏர்னிங், நம்மளுக்கு இன்கம் இருந்தால் தான் என்ன பண்ணணும், நம்மளுடைய உணவுப் பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திறன்களும் வாய்ப்புகளும் ஒருவரின் சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது. ஸோ உணவினை உட்கொள்ளுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் ஆகும். உணவு தானியங்களின் இருப்பு மற்றும் அணுகல். ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான உணவு பாதுகாப்பு என்பது கிடைக்கும் உணவின் அளவை பொறுத்தது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை வாங்க ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கான மக்களின் திறனையும் சார்ந்துள்ளது. ஓகேங்களா, ஸோ அது உணவு இருந்தால் மட்டும் போதாது. ஓகேங்களா, ஒரு நாட்டில் உணவு உற்பத்தி நிறையா இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கான திறன் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா, பிற வளர்ச்சியைப் போலவே மக்களின் உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி செயல்முறையுடன் தொடர்புடையது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்தது. தொடக்க காலத்தில் வேளாண்மையில் கவனம் செலுத்திய பின்னர் தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களின் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது. ஓகேங்களா, இந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சி என்னது? வளர்ச்சி
நம்மளோட தானியங்களை உற்பத்தி செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இறக்குமதி செஞ்சால் தான் நம்மளுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்குங்கிற நிலை இருந்தது. இருப்பினும் அப்பொழுது இருந்த அந்நிய செலாவணி இருப்பானது திறந்த சந்தை கொள்முதல் மற்றும் தானியங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை. பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டியிருந்தது. 1960களில் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. ஸோ அப்போ யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறா? அமெரிக்கா தான் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கு. அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வாளராக கருதப்பட்டது. எனவே அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்களில் இருக்கும் இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டது. ஓகேங்களா? இவ்வாறு பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. உயர் ரக விதைகளான அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரித்தது. மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரித்தது. ஸோ 1950களில் முற்பகுதியில் உணவு தானியங்களின் உற்பத்தி பரப்பளவு 98 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமாக இருந்தது. எப்போது? 1950. ஆனால் நாடு 54 மில்லியன் டன் உணவு தானியங்களை மட்டுமே உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. அப்போது சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 547 கிலோ உணவு தானியங்கள் கிடைத்தன. உணவு நிலையை சீர் செய்ய ஏறத்தாழ 65 ஆண்டுகள் ஆனது. ஓகேங்களா? பின் உணவு தானிய சாகுபடியின் பரப்பளவு 122 மில்லியன் ஹெக்டேராக வளர்ந்தது. உற்பத்தி 5 மடங்காக அதிகரித்தது. சுதந்திர காலத்திற்கும் தற்போதுக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் 4 மடங்காக அதிகரித்துள்ளது. உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சியானது ஒரு தொகுப்பாக செயல்படுத்தப்பட்ட HYV திட்டத்தால் சாத்தியமானது. மேலும் இத்திட்டம் ஏற்புத்தன்மையுடைய உரங்கள், அதிக விளைச்சல் தரும் நெல் மற்றும் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்துவதை தவிர மானிய விலையில் ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்தது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு மலிவான பண்ணை கடன் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்திய உணவுக் கழகம் FCI, ஓகேங்களா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கூட கேள்விப்பட்டிருக்கோம், குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கணும் கரும்புக்கு நெல்லுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பருவகாலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. உணவு தானிய உற்பத்தியின் விரைவான அதிகரிப்புடன் பால், கோழி மற்றும் மீன் உற்பத்தியில் பொருத்தமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் விளைவாக சுதந்திரத்திற்கும் 2000 ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் நாட்டில் பால் உற்பத்தி 8 மடங்கு, முட்டை உற்பத்தி 40 மடங்கு, மீன் உற்பத்தி 13 மடங்கு அதிகரித்துள்ளது. இருப்பினும் இந்தியா பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதில் வெற்றி பெறவில்லை. இதில் பருப்பு, எண்ணெய். ஓகேங்களா? எனவே இந்தியா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இறக்குமதியை நம்பியுள்ளது. ஓகேங்களா? ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைகளுக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள். ஓகேங்களா? பொது வழங்கல் முறை, பப்ளிக்
டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேங்களா. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை யூனிவர்சல் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை, டார்கெட் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, செயல்பாட்டில் இருந்தது. உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப உணவுப் பொருட்கள் வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் இலக்கு பொது வழங்கல் முறையில் பயனாளிகள் சில அளவுகோல்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன. மானியத்தின் நிலை மற்றும் அளவு மானியங்களுக்கிடையே வேறுபடுகிறது. ஸோ பொது வழங்கல்னால் என்னது? ரேஷன் ஷாப். ஓகேங்களா. ஸோ ரேஷன் ஷாப்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாமோ அந்த பொருட்களை, அங்கே இருக்கிற பொருட்களை மானிய விலையில் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ தேசிய பாதுகாப்பு சட்டம், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ஓகேங்களா, இந்திய நாடாளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றப்பட்டது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2013 என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இச்சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியது. 50% என்னது, நகர்ப்புறம், ஓகேங்களா, சிட்டி. 75% என்ன பண்ணுறாங்க, வில்லேஜில் இருக்கிற குடும்பங்களையும் உள்ளடக்கியது. இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகின்றன. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஸோ இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. ஸோ உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. பொதுவாக மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு அளிக்கிறது. இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு கடைகள் மற்றும் மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் ஆகும். கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்களை வழங்குவதில் 50,000க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. அடுத்தது பஃபர் ஸ்டாக் அப்படின்னு என்னது, சேமிப்பு கிடங்குகள். இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சேமிப்பு கிடங்குன்னா என்னது, ஓகேங்களா. ஸோ உற்பத்தி பண்ணுற பொருட்களை என்ன பண்ணுறது, சேமித்து வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அது ஒரு சேமிப்பு கிடங்கு. ஓகேங்களா. உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை இந்திய உணவு கழகத்தின் மூலம் வாங்குகிறது, FCI. ஓகேங்களா. அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக அது வாங்குகிறோம். ஸோ விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. ஸோ இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கிடங்குகளில் சேமிக்கப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாங்கும் திறன். ஓகேங்களா. ஸோ வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். விலை ஏறும் பொழுது வாங்கும் திறன் குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கிறது. இது ஜென்ரலானது தான். ஓகேங்களா. ஸோ ஒரு பொருளோட விலை குறையும் போது என்ன பண்ணுறோமோ அதிக அளவில் அதை வாங்குவாங்க. ஸோ ஒரு பொருளோட விலை அதிகமாகும் போது என்ன ஆகும், வாங்கும் திறன் குறையும். வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள். ஸோ என்னென்ன காரணிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத வந்து திறனை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை,
ஸோ இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 உள்ளது. ஓகேங்களா, 1000 பேருக்கு என்னது வளர்ச்சி விகிதம், 1000 பேருக்கு 1.7% அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறது. ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது என்ன பண்ணும், ஒரு பொருளோட தேவையும் அதிகமாக இருக்கும். ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. அளிப்புனா என்னது, கன்சியூம் பண்ணுறது. ஓகேங்களா, அதை கொடுக்கறது. ஸோ வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது அதிக மக்கள் தொகை. ஓகேங்களா, ஒரு நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுன்னா அங்கே என்ன அவங்களுக்கு வாங்கும் திறன் பாதிக்கப்படும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 உள்ளது. அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறது. ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. ஓகேவா, பொருள் என்னது கிடைக்கிறது இல்லை. எனவே சாதாரண விலை நிலை அதிகமாக இருக்கும். எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது. அடுத்து 2வது, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல். ஸோ அத்தியாவசிய பொருட்கள்னால் என்னது, எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ அது என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. விலைகளின் தொடர்ச்சியான உயர்வானது வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களை மோசமாக பாதிக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது 3வது, பொருட்களுக்கான தேவை. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையும் அதிகரிக்கிறது. ஓகேங்களா, ஸோ பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையும் அதிகரிக்கிறது. அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கிறது. அடுத்தது, பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு குறைகிறது. பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. ஓகேங்களா, பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் போது பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. ஓகேவா, வாங்கும் சக்தி சமநிலை. ஓகேவா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வாங்கும் சக்தி சமநிலை PPP என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட்ட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. வாங்கும் சக்தியில் எத்தனாவதாக இருக்குது, 3வது நாடாக இருக்குது இந்தியா. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. அப்போது சீனா தான் என்னது வாங்கும் சக்தியில் ஃபஸ்ட்டு இருக்குது, அமெரிக்கா செகண்டாக இருக்குது, இந்தியா 3வது இடத்துல இருக்குது. ஸோ அதான் சார்ட்டில் கொடுத்துருக்கு. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ளது. ஓகேங்களா, 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களின் வீதம் அதிகரித்து வருகிறது. இது சமுதாயத்தில் வறுமை நிலையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. 10% இந்தியர்கள் என்ன பண்ணுறது, அவங்களுடைய வருமானம் சொத்துக்கு தான் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்க, பணக்காரனாகிட்டே இருக்காங்க, ஏழை ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வழங்குதலாலும் பொதுவாக வாங்கும் திறன் பாதிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதான் வாங்கும் திறன். ஓகேங்களா, பர்ச்சேசிங் பவர் எதனால் குறையுதுன்னு சொல்லி இந்த 6 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் வேளாண் கொள்கை. ஸோ வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. எப்போ வேளாண் கொள்கை அறிமுகப்படுத்துகிறாங்க, 2018. இந்த கொள்கை பெரும்பாலான இயற்கை வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்களுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்தது. ஒரு நாட்டின் விவசாய கொள்கையானது பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விவசாயிகளின் வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டதாகும். இந்த கொள்கை விவசாயத்துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
ஸோ இந்தியாவின் வேளாண் கொள்கையின் முக்கியமான குறிக்கோள்கள் என்ன? ஓகேங்களா, ஒன்று வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துதல். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவின் வேளாண் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்னது? வீரிய ரக விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசனம் போன்ற திட்டங்கள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துறது தான். ஓகேங்களா, அடிப்படையான ஒரு குறிக்கோள். ரெண்டாவது குறிக்கோள் என்ன? ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. வேளாண் கொள்கையானது சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை விட அதிக உற்பத்தி திறனை அதிகரிப்பதாகும். ஓகேங்களா. ஸோ ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல் மூணாவது குறிக்கோள். ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், நில சீர்திருத்தங்கள் செய்தல், இடைத்தரகர்களை ஒழித்தல் போன்றவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகள் நலனை பாதுகாப்பதே வேளாண் கொள்கையாகும். ஓகேங்களா. அடுத்தது நாலாவது குறிக்கோள் என்னென்னா, விவசாயத்துறையை நவீனமயமாக்கல். வேளாண் நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் மற்றும் உயர் ரக விதைகள், உரங்கள் போன்ற மேம்பட்ட வேளாண் உத்திகளை பயன்படுத்துதல். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு. இந்தியாவின் வேளாண் கொள்கை இந்திய வேளாண்மையின் அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீர்கேடு சரி செய்யும் மற்றொரு நோக்கத்தையும் கொண்டுள்ளது. ஆறாவது கொள்கை பார்த்தீங்கன்னா அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோளாக அமைந்துள்ளது. இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக்கு, வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு. மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பரிமாண வறுமை குறியீடு MPI ஆனது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. பல பரிமாண வறுமை குறியீட்டின் அடிப்படை தத்துவமும் முக்கியத்துவமும் என்னவென்றால், வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமின்மை, பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிமாண வறுமை உருவானது. தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு MPT ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, அறிக்கை 2018. ஸோ தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக வறுமை குறைப்பில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை உயர் வறுமை மாவட்டங்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, உயர் வறுமை மாவட்டங்கள், அப்புறம் குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ உயர் வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு என்னென்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் 40% அதிகமானோர். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதமான ஏழை மாவட்டங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா 30% முதல் 40% வரை. குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் வந்து 30%க்கும் குறைவு. ஓகேங்களா. இப்படி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ 1994க்கு பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது. எப்போது? 1994க்கு அப்புறம் இந்த வறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றும் இந்தியாவில் அதன் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்பொழுது சிறிய ஏழ்மை பங்கினை கொண்டுள்ளது. ஓகேங்களா. 2005க்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது. 2014 to 2017 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. தற்போது இந்திய அரசு வறுமையை ஒழிக்க பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துகிறது.
ஸோ தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். ஸோ வறுமையில் இருக்கிறது, அதிக வறுமை மற்றும் குறைவான வறுமையில் இருக்கிற மாவட்டங்கள் என்னென்னா, முதல் 5 மாவட்டங்கள் என்னென்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். உங்களுக்கு கடைசி 5 மாவட்டங்கள் என்ன இருக்குதுன்னா தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஓகேங்களா, அதிக மற்றும் குறைவான மாவட்டங்கள். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் வைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. ஓகேவா, இது கடைசியாக இருக்கிறது 5 மாவட்டம். ஓகே, ஸோ இந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து இருந்தால் மாநிலத்தில் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்கலாம். எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாதிரி மாநிலமாக மாற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஊட்டச்சத்தின் நிலை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். உணவு பாதுகாப்பின் ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் அடங்கும் என்பதை நாம் முன்னரே குறிப்பிட்டோம். நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களின் ஊட்டச்சத்து நிலையில் முன்னேற்றங்களை அடையவில்லை. 2015 to 16 ஆண்டில் 27% கிராமப்புற பெண்களும் மற்றும் 16% நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என தேசிய குடும்ப ஆதார கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்டது. ஸோ தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு என்ன சொல்கிறாங்க, ஸோ கிராமப்புறங்களில் 27% பெண்களும் நகர்ப்புறத்தில் 16% பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வயது குழுவின் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் இரத்த சோகைக்கு ஆளானார்கள். ஸோ 15லேருந்து 46 வயது இருவர் என்ன பண்ணுறாங்களா, இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2015-16 ஆண்டின் குழந்தைகளை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் 60% மற்றும் நகர்ப்புற குழந்தைகள் இரத்த சோகை உடையவர்கள் என கருதப்படுகிறார்கள். 56% என்ன பண்ணுறாங்க, இரத்த சோகையில் இருக்கிறாங்க குழந்தைங்க. கிராமப்புறங்களில் சுமார் 41% மற்றும் நகர்ப்புறத்தில் 31% குழந்தைகள் வளர்ச்சி கொண்டு இருக்கின்றனர். அதாவது அவர்களின் வயதுக்கு ஏற்ப தேவையான உயரத்தை கொண்டிருக்கவில்லை. ஊட்டச்சத்தின் குறைபாட்டினால் மற்றொரு குறியீடாக குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக உள்ளனர். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரியான எடை வந்து அவங்களுக்கு இல்லை குழந்தைகளுக்கு. ஸோ இந்தியாவில் 2015-16 ஆண்டில் சுமார் 20% குழந்தைகள் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? ஸோ மனித ஆரோக்கியத்திலும் நலவாழ்விலும் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் ஊட்டச்சத்து அளவுகள் போன்ற மனித வளர்ச்சி குறிகாட்டிகளின் மேம்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மெதுவாகவே உள்ளன. ஸோ ஏராளமான இந்திய குழந்தைகள் வளர்ச்சி கொண்டிருக்கிறார்கள். கணிசமாக எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவும் இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனைகளை நீக்குவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை ஒருங்கிணைத்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், மத்திய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி போன்ற பல திட்டங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர். எவ்வாறாயினும் நாட்டின் ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகளை தணிக்க இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவது அவசியம். ஓகேங்களா, ஸோ 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் ஆகியோரின் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டு வருவதில் தமிழகம் ஒரு முன்னோடி பங்கை கொண்டுள்ளது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்காக தமிழக அரசின் ஒவ்வொரு ஆண்டு வரவு செலவு திட்ட செலவினங்கள் நாட்டிலேயே மிக அதிகமாகும். ஸோ அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழக அரசு என்ன பண்ணுது, அவங்களுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கறதுக்காக, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ICDS திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகின்றன. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதற்காக மாநிலத்தின் நீண்டகால பலத்துறை கொள்கைகளை செயல்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதியில்
385 கிராமப்புறம், 47 நகர்ப்புறம் மற்றும் 2 பழங்குடியினர். மொத்தம் பார்த்திங்கன்னா 54,439 குழந்தை மையங்கள் செயல்படுகின்றன. எவ்வளவு? 54,439 குழந்தை மையங்கள் செயல்படுகிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அணுகப்படாத பகுதிகளுக்கு நிலையான விரிவாக்கம், ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் சேவைகளின் விரிவாக்கம் ஆகியவற்றுடன் ICDS இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும், தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிப்பதற்கும், இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. நாட்டின் பிற மாநிலங்களில் தமிழகத்தின் முன்னோடி முயற்சிகளின்படி மதிய உணவு திட்டங்களை வடிவமைத்துள்ளன. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டங்கள். ஓகேங்களா? அது என்ன பண்ணுறாங்க? ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபா நிதி உதவி வழங்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் விரிவான சுகாதார பாதுகாப்பு திட்டம், சுகாதார காப்பீடு திட்டம். ஓகேங்களா? இது என்ன பண்ணுது? 2011-12ஆம் ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குதல். 3வது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். ஓகேங்களா? இது என்ன சொல்லுது? இது என்ன பண்ணுறாங்கன்னா இலவச ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஓகேங்களா? அது என்னது? தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். ஸோ பள்ளி சுகாதார திட்டம், அது பார்த்திங்கன்னா விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5வது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் மூலம் அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுத்துகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். இதெல்லாம் என்னது? தமிழ்நாட்டின் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?